ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வரை எபிசோட்ல நம்ம வசந்த் இருந்துட்டு நம்ம சந்தாவுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. வானத்து இருந்துட்டு வேண்டாம் அவ சந்தா பக்கம் நீ போகவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி தான் போகுவேன், அவங்களுக்கு ஆள் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், எனக்கு சந்தாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ ரொம்ப தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன், நான் நைனாக்கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நைனா கிட்ட தானே போய் சொல்லுனா சொல்லிக்கோ, அவர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சே வசந்த் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா சந்தாவை இவங்கிட்ட விட்டால் சேஃப் இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்களுடைய அப்பாவை பார்த்து, இங்கே பாருங்கப்பா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட இவன் வலிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கான், எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். அவங்க வீட்டில் என்ன நம்பி இந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க, இவன் இப்படியெல்லாம் பண்ணால் சந்தா என்ன நினைப்பாங்க, அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வசந்தை பிடிச்சி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரியான நேரத்தில் வானத்தை மட்டும் கூப்பிடாமல் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சந்தா அவங்க மாமா கிட்ட மாட்டிருக்கும் போல இருக்குது. சரியான நேரத்தில் தான் வானத்தை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பெருமைப்பட்டுருக்காரு. இது எல்லாத்தையும் நடேசன் கேட்டுக்கிட்டு, பரவாயில்லையே, ஒரு ஒரு நேரத்தில் கெட்டது பண்ணாலையும் ஒரு நேரத்தில் நல்லது தானே பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.